அருண், அவங்களால முடிஞ்சதை அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அத சொல்லுங்க. சரி மேடம், 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க. மேடம் என்ன மேடம் இவர் 25 லட்சம் கேட்டுட்டு இருக்காரு? ஏங்க அமைதியா இருங்க. ஏங்க எதுக்கு இவ்வளவு? அமைதியாரு. அருண், அவர் வசதியான குடும்பம்லாம் இல்ல, சாதாரண ஒரு டிரைவர் தான். அதுவும் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்படி கேட்டா எப்படி? என்ன சார் இது? அவர் எதிர்பார்க்கறத சொல்றாரு மேடம். 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, இல்ல கோர்ட்லயே போய் பாத்துக்கிறேன். அருண், இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இது முடியாது. அதுவும் 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. அதனால கோர்ட்ல கூட நீங்க கேக்குற அமௌண்ட் கிடைக்காது. நீங்க பழி வாங்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நியாயமா கேளுங்க. சரி மேடம், 5 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஐயோ மேடம், 1 லட்சம் ரூபாயே நான் என் வாழ்க்கையில் முழுசா பார்த்தல மேடம். அதுக்கே நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். எங்களால எப்படி மேடம் இவ்வளவு கொடுக்க முடியும்? கொஞ்சம் மனசு இறங்க சொல்லுங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க முதல்ல. மேடம், இவர் என் மேல இருக்கிற கோவத்தை செல்வத்து மேல காட்டுறது. கொஞ்சம் அவனாலுமே புரிஞ்சுக்க சொல்லுங்க. நாங்களாம் சரியா படிக்கல, அதனாலதான் கார் ஓட்டுறோம். ஒரு டிரைவரோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ சாதாரணமானதில்லை. தினம் செலவுக்கு நாள் முழுக்க கார் ஓட்டணும். முதுகு, கழுத்து, கை, கால்னு உடம்பெல்லாம் இஷ்டத்துக்கு வலி இருக்கும். வலியோடு தான் தூங்குவோம், வலியோடு தான் எந்திரிப்போம். எல்லாமே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தானே மேடம். இன்னைக்கு என்ன வருமானம் வரப்போகுது எங்களுக்கு தெரியாது. நிரந்தர வருமானமும் கிடையாது. ஆனால் நிரந்தர செலவு நிறைய இருக்கு. வீட்டு செலவு, சாப்பாட்டு செலவு, குழந்தைங்க படிப்பு, ஹாஸ்பிட்டல் செலவு, கடனுக்கு வட்டி, கார் மெயின்டெனன்ஸ், பெட்ரோலு, அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்க்கறது, அப்பா அம்மாவுக்கு மருந்து மாத்திர செலவு, பசங்க எதிர்காலத்துக்கு சேர்க்கறதுன்னு மொத்தம் சுத்தி செலவு மட்டும்தான் மேடம் இருக்கு. இது ஒன்றும் சாதாரண பழம் இல்லை. அதுவும் நம்ம ஊரில் கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறதுல தான் அவன் குடும்பத்தையும் அவனால் ஓட்ட முடியும். மாசத்துல வர்ற வருமானத்தில் செலவுன்னு போக 5-10 சேர்த்தாலே 1 லட்ச ரூபா பார்க்கறதுக்கு மாசக்கணக்கில் ஆகும் மேடம். சில நேரம் வெளியூர் சவாரின்னு போனால் எங்கள் பொண்டாட்டி பிள்ளை முகத்தை பார்க்கறதுக்கு திரும்ப வந்து சேர்ந்துருமான்ற பயத்தோடு தான் மேடம் போவோம். இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றணுமேன்ற பயத்தில் தான் மேடம் ஒரு டிரைவர் ராத்திரி பகல்னு பார்க்காம கார் ஓட்டுறான். இவனுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கு, அந்த குழந்தைக்காகவும் அவன் சேர்க்கணும் மேடம். ஒரு நாள் சரியா சவாரி வரலன்னா சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிடும் மேடம். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி மேடம் அவனால் 15 லட்சம் கொடுக்க முடியும்? அவன் 15 வருஷத்துக்கு மேலே கார் ஓட்டுறான் மேடம். இந்த மாதிரி அவன் யாரையுமே இடிச்சதில்லை. தெரியாம நடந்துருச்சு மேடம். கொஞ்சம் பார்த்து கேட்க சொல்லுங்க. அருண், எனக்கும் நீங்க கேக்குறது நியாயமா தெரியல. அவருக்கு பிக்ஸட் வருமானமும் இல்ல, இந்த பணத்தை புரட்டுறதே கஷ்டம்னு சொல்றாங்க. கொஞ்சம் மனசு இறங்குங்க. என் அம்மா உயிருக்கு பேரம் பேசினா எப்படி மேடம்? அவராலையும் முடியணும் இல்லைங்களா? சரி மேடம், கடைசியா 5 லட்சம்னா ஓகே. இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது, நான் கோர்ட்டுக்கே போறேன். மேடம் என்ன மேடம் இவர் இப்படி மாமா ப்ளீஸ், எப்படியாவது முடிச்சு வைங்க. அஞ்சு லட்சம்லாம் எப்படி முடியும் சீதா? இதுல இருந்து இறங்கி வர நான் தயாரா இல்ல. மேடம் 5 லட்சம்னா உடனே எப்படி மேடம்? 1 மாசம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள கொடுத்தா நான் இப்படியே விட்டுறேன். சரிங்க மேடம், இதுக்கு மேலே அவர் இறங்குற மாதிரி தெரில. 1 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாங்களும் போராட்ட பார்க்குறோம். செல்வனி என்னடா சொல்கிற? ஏங்க ஒத்துங்க, ஏதாவது முயற்சி பண்ணுவோம். சரி மேடம், நான் ஒத்துக்கிறேன். என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே ஓகே சார்? தான் மேடம். அத கொடுமா, இந்தாங்க அமௌண்ட்டை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. அருண், இந்தாங்க. இந்தாங்க சைன் பண்ணுங்க.
ஏய் நீத்து, நீத்து, வந்துட்டியா? வா வா. பயப்படாதப்பா, இனிமே நான் டேப்லெட் போட்டுக்க மாட்டேன். அதான் நீ வந்துட்டல்ல. உங்களுக்கு அடிபட்டது கால்லையா தலையிலையா? ஏன் அப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் டார்ச்சர் பண்றேனா? எமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சாடிஸ்டிக் பிஹேவியரா இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்காக நீங்க வந்தீங்கல்ல, ஐ அம் ஹாப்பி. இப்படி மிரட்டி வர வைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, வர சொன்னேன். நீங்க வரமாட்டேன்னு சொன்னா அதனால தாங்கிக்கவே முடியாது. உங்களை வர வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் நீத்து, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நல்ல பொண்ணா தானே இருந்தீங்க. உங்க மேல நான் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இப்போ உங்களை மீட் பண்ணதே தப்புன்னு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. நான் உங்களை மீட் பண்ணதா இந்த உலகத்திலேயே பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட். நீங்க ஸ்ருதிக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான், ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு புரியலங்க. எனக்கு தான் உங்க மேல லவ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. தெரியும் ரவி, உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு தெரியும். என் ஹார்ட் ஃபுல்லா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இது லவ் எல்லாம் இல்ல. உங்க ஈகோவால உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க மனசை மாத்திக்கோங்க. நான் ஏன் மாத்திக்கணும்? நான் உன்னை லவ் பண்ண சொல்லி கேட்கலையே, என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லியும் கேட்கல. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரூ லவ் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஆனா நான் கொஞ்சம் செல்ஃபிஷ். உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேக்குறேன். நான் கூப்பிடும் போது வந்து என்ன பாருங்க, அது மட்டும் எனக்கு போதும். நீத்து, என்னால எப்படி? நீ வரணும். அப்படி வரலன்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்பவே 2 minutes லேட்டா வந்திருந்தா நான் மொத்தமா தூங்கிருப்பேன். நீத்து, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். லவ்ல சரி தப்புன்னுலாம் எதுவுமே இல்ல, எல்லாமே சரிதான். எனக்கு உன் மேல இருக்கிற லவ் எப்பவுமே மாறாது. எனக்காக நீ வந்துட்டால, அது போதும். இப்ப நீ போலாம். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு ரவி ரவி, ஒன்ஸ் அகேன். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குற வரைக்கும் இந்த போட்டோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்ப நீ போலாம். வாமத்து, போன காரியம் என்னாச்சு? அருணை பார்த்தீங்களா? சமாதானம் ஆயிடுச்சா? அது ஆன மாதிரி தான்ப்பா. என்னடா இழுக்கிற? இல்லைப்பா, முதல்ல 5 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்கப்பா. $15 லட்சமா? அவ்வளோ பெரிய தொகையை செல்வத்தால் எப்படிடா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதான்ப்பா. அதனால தான் அப்படி இப்படின்னு பேசி கடைசியாக ஒரு 5 லட்சத்துக்கு வந்தாங்க. அதுவே செல்வத்தோட வருமானத்துக்கு அதிகம் தானே? மாமா, இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி கொண்டு வந்திருக்கோம். எதிர்பாராம நடந்துருச்சு. செல்வம் அண்ணனும் பாவம், அவர் குடும்பமே அவர் ஒரு ஆளு வருமானத்தை நம்பிதான் இருக்கு. இவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு மாமா, அருண் கேட்கல. புரியுதுமா? முத்து மேல இருக்கிற வெறுப்புனால தான் அருண் அப்படி நடத்துக்கிறான். அதுவும் காரணம் தான்ப்பா. ஆனா 5 லட்சத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். நானா இருந்தா 5 கோடி கேட்டிருப்பேன். ஏய், அதுக்காக என்ன கால் அடிபட்டு சாக சொல்றியா? ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம்.